வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி ஏதாச்சும் வேஸ்ட்டா இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. அது ஒரு சூப்பரான ஆர்கனைசரா மாத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, அந்த மூடியோடைய சைடுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்தியை ஹீட் பண்ணிட்டு நான் கட் பண்ற மாதிரி இந்த போர்ஷன்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்க சர்க்கிள் ஷேப்ல இருக்கிற மூடியில கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏதாச்சும் மூடி வந்து டப்பா உடைஞ்சிட்டு இருக்கும், மூடி மட்டும் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மூடிகளை இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிட்டு சூப்பரான கேபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசரா மாத்தி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி எத்தனை ஹோல்ஸ் வேணுமோ அத்தனை ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மேலே டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக வந்து 2 ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை வந்து இன்செர்ட் பண்ணிட்டு ஹேங் பண்ணுறதுக்கு நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கேபிள் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து ஒரு ஹூக்ல ஹேங் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய சார்ஜர் கேபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ள நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நார்மலா நம்ம கேபிள்ஸ் அப்படியே வச்சோம் அப்படின்னா கேபிள் வந்து பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். ஸ்பேஸ் வந்து ரொம்பவே எடுத்துக்கும் இந்த கேபிள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம வேஸ்டா தூக்கி போடக்கூடிய ஒரு மூடியில சூப்பரா ஒரு ஆர்கனைசர் செஞ்சு யூஸ் பண்ணும்போது ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். அதே டைம்ல கேபிள்ஸையும் நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சு எடுத்து யூஸ் பண்ணி